ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க கிரைம் சீரியஸோட 5வது பார்ட்டு தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே 2 பேரும் நம்ம அகதா விங்ஸும் நெயில் ஜார்விஸும் குடிச்சிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன, மேடிசனோட அப்பா அம்மாவை பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன சொன்னாங்க அவங்கன்னு கேட்கும்போது, நிறையா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. என்னை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவங்க கூட இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அவங்க இன்னும் என் குடும்பம் தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். முன்னாடி நீங்கள் கொலை பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் இங்கே ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு இவன் கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி, அது ஏன் தப்பு கிடையாது, நான் ஆரம்பத்துல இருந்து அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கிறான். உங்கள் ஃப்ரெண்டு FBI ஏஜென்ட் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பேசினேன். எத்தனை தடவை அப்படின்னு கேட்கும்போது, ஃபோனில் 2 தடவை, நேரில் 1 தடவை அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ, அவன் சரியில்லை, அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறான் FBI ஏஜென்ட்டை பற்றி. சொல்லிட்டு இருக்கலாம், நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தார், அதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கிறாங்க. இந்த சைடு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. என்னாச்சு, ஏன் நீ லேட்டாக போகிற வீட்டுக்கு, எங்கே இருந்த அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சின்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு என்னாச்சு, வேறு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இருக்குது பார்க்கலான்னு சொல்கிறான். அந்த மொட்டைக்கிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். எதுக்குன்னு கேட்டால், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு 7 பேர், ஆளுக்கு 5000 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போயிட்டு இந்த சைடு இவங்க 2 பேரும் விடிய விடிய குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இதுன்னு நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது. அப்புறம் உங்களுக்கும் ஷாலிக்கும் எதனால் பிரச்சனையாச்சு, எப்படி பிரிஞ்சிங்க அப்படின்னு கேட்குறான். அது என் மையன் இறந்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அவளுக்கு நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லாமல் போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு பிடிக்கல. இப்போ நடந்த ப்ராப்ளத்தினால என்ன அவள் ஒரு சமூக விரோதியாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அது அவங்க மேலே தானே தப்பு, அவங்க மேலே தப்பாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு நானும் தானே காரணம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டா. பார்த்தா இங்கே நெயில் ஜார்விஸோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறா. இவன் என்னடான்னா போய் அவங்க பையனோட ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது ஒன்று அங்கே உள்ளே போகாதீங்கன்னு சொல்லும்போது, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு 2 பேரும் உள்ளே உட்கார வச்சு அவங்க பையனை பற்றி, ஷாலியை பற்றி அப்படின்னு நிறையா பேரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மொட்டை என்னடானா காசை வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வரான். அங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். இன்னொரு போலீஸ்காரன் ஒருத்தன் வரான். அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு, நாளைக்கு நடக்கிறதுல கண்டிப்பாக இது நம்ம பக்கம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த சைடும் நெயில் ஜார்விஸு சரின்னு சொல்லி அவன் நல்லா தூங்கிட்டா. அவளை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு குழந்த மாதிரி போத்தி விட்டுட்டு மூஞ்சியை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவனும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா அவள் ஒய்ஃப் தூங்கிக்கிட்டு இருக்கா. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் உனக்கு நான் முக்கியம் இல்லைன்னு இவ கத்த ஆரம்பிச்சிடுறா. உனக்கு நான் முக்கியமே கிடையாது, உன் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம சந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால நான் தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு வந்தேன். அப்போனா அவங்க ஒய்ஃப் இறக்குறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளேயும் கனெக்ஷன் இருந்திருக்குங்க. இவ தான் இல்லைன்னு சொல்லி நடிச்சிருக்கா. அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு. இவ ஓங்கி ஒரு அறை விடுறா. அவன் அடி அடின்னு சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கடைசி 2 பேத்துக்குள்ளேயும் சமாதானமாகி கடைசி எந்த விஷயத்துல முடியுமோ அதுல முடிஞ்சிருச்சு. காலையில நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எந்திரிச்சு போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாமிட் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா நம்ம நெயில் ஜார்விஸோட ஒய்ஃபு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நெயில் ஜார்விஸ் குளிச்சுக்கிட்டு இருக்கான். குளிக்கும் போது இவ பார்க்குறா, அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த நைட்டு சண்டை போட்டான்ல FBI ஏஜென்ட் கூட, அதனால ஆன காயங்கள் வந்து பின்னாடி இருக்கு. எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு, ஷேலியை பற்றின ஞாபகம் தான் வருது அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு. சரி, அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. இந்த சைடு நெயில் ஜார்விஸ் வெளியில் போன உடனே இவன் மொட்டையிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வெளியில் வர்றான். நெயில் ஜார்விஸ் எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்போது FBI ஏஜென்ட் லேடி FBI ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கு வர்றா. இன்னும் FBI ஏஜென்ட் அவன் ஹீரோ வராததுனால என்னாச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோனும் போகலை. சரி, நாங்கள் உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இல்லை அவன் வரல,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது பார்த்தா அந்த ஃபோன் அடிக்குது. எங்கன்னு பார்த்தா இங்க நெயில் ஜார்விஸோட டிக்கில இருக்கான் அவன். அப்படியே பணத்தை வச்சுக்கிட்டே சுத்திட்டு தெரியறான். அந்த பணத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் தேடி எடுக்கிறான். ஒவ்வொரு ஃபோனா, ஒவ்வொரு ஐடி கார்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா ஹீரோயின்ட்ட பேசுறதுக்கும் ஒரு ஃபோன் வச்சிருந்தான்ல, அந்த ஃபோனும் அதுக்குள்ள தான் இருக்கு. அதையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அங்கேயே உள்ள போட்டு மூடிட்டு எங்கேயோ எடுத்துட்டு போறான் மொத்தமா. இந்த சைடு நெயில் ஜார்விஸோட ஒய்ஃப் பார்க்கறதுக்கு வந்தான்ல, என்னாச்சு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இந்த மாதிரி நெயில் ஜார்விஸோட உடம்புல இருந்த அந்த காயத்தை பத்தி போட்டு கொடுத்துட்றா. அவர் உடம்புல காயம் இருந்துச்சு, ஆனா அதுக்கு காரணம் அகதா விங்ஸா இருப்பாங்கன்னு தோணல அப்படின்னு தான் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சைடு நெயில் ஜார்விஸ் எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கான். போய் அந்த கார் எல்லாம் க்ரஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தன்ட்ட என்னமோ பேசிட்டு கார்டு கொடுத்து பேசிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி ஷேலியை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவ ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறா. சரின்னு கிளம்பலான்னு போகும்போது உள்ள இருந்து ஒரு டெலிவரி பாய் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வரா. இவ உள்ள போயிட்டா. உள்ள போய் அதே இதை எல்லாத்தையுமே தெளிவா சொல்றா. இந்த மாதிரி நடந்தது எல்லாமே இதுதான். நீ கெட்டு போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். அவங்கள்ட்ட நீ மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ பண்ணினேன். உனக்கு நீ மட்டும்தான் எனக்காக இருக்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஃபீல் பண்ணி சொல்றா. ஷேலியும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கா. கடைசி நீ தேவையில்லாத பிரச்சனையில மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லி அவளும் அழுதுட்டு சரின்னு கிளம்பிடுறாங்க. 2 பேரும் இங்க கிளம்பி வந்தா இந்த ஒலிவியால இன்னைக்கும் அதே மாதிரி போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கா. நெயில் ஜார்விஸ்க்கு எதிர்த்தாப்புல எதிர்த்து ஒரு போராட்டங்கள் நடக்கிறா. அந்த இடத்துல இந்த மொட்டை போய் காசு கொடுத்தான்ல, அவன் இருக்கான். அவன் இருக்கான், அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தன் கால் பண்றான். யாருன்னு கேட்கும்போது மேடிசனோட அண்ணன்னு சொல்றான். யாருன்னு பார்த்தா அன்னைக்கு வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு போயிருப்பா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தன் இவங்க வந்ததை பார்த்துட்டு வேகமா வெளியில போயிருப்பான். அவன் தான் கால் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இந்த சைடு அந்த ஒலிவியா நடத்தின போராட்டத்துல அந்த காசு வாங்கினான்ல ஒருத்தன், அவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த போலீஸ்காரன்ட்ட காசு. அஹ் 2 பேரும் போலீஸ்காரனும் அந்த பையனும் காசு வாங்கினாங்களா, அவங்க 2 பேத்துக்குள்ளேயே பிரச்சனை மாதிரி வந்து அது பெரிய சண்டையாவே அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட திட்டம் இதுதான். அந்த ஒலிவியா நடத்தின பிரச்சனையில சண்டை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ இந்த மாதிரி நடத்த முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சைடு ஹீரோயினா மேடிசனோட அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நீங்க புக் எழுதுறத பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அவனை பத்தி அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றான்னா, நான் முன்னாடி அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி நினைச்சேன். ஆனா உங்க அப்பா அம்மாட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப எல்லார் மாதிரியும் தான் நீங்களும் அப்படின்னு சொல்லி இவன் இங்க உடனே கிளம்புறான். உடனே இவன் நீங்க தான் வர சொன்னீங்க முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு, இப்ப என்னடான்னா கிளம்புறேன்னு கிளம்புறீங்க, என்னன்னு ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தான் அவன் கொலை பண்ணலைன்னு நினைக்கிறீங்களே, உங்கள்ட்ட எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பா அம்மா நம்புறாங்களே, அவங்க தான் அப்படி சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்றான், இல்ல அவங்களோட பணம் மொத்தமுமே இவனோட கம்பெனில மாட்டிக்கிட்டு இருக்கான். கல்யாணமாயி கொஞ்ச நாள்ல அவனுக்கு மிகப்பெரிய கடன் வந்துச்சு. அதுக்காக இவங்க அப்பா அம்மாட்ட இருந்த ஷேர்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி அவங்க கம்பெனில போட்டிருக்காங்க. இப்போ அந்த பணம் எல்லாமே ஒரு ஷேர்ஸா தான் இவங்கள்ட்ட இருக்கு. இப்ப திடீர்னு அவங்க மேல நம்ம திருப்பணும்னா அது வந்து இவங்களுக்கு எதிரா மாறிடும். அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு அவன் மேல இருக்கிறது பாசம் கிடையாது, பயம்னு சொல்றான். அப்போ மேடிசனை அவர் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னால அதையும் உறுதியா சொல்ல முடியாது. ஆனா என் தங்கச்சி முன்னாடி தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுனா, அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்ல. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும்போது அவளுக்கும் மேடிசனுக்கும் நெயில் ஜார்விஸ்க்கும் இடையில நிறைய சண்டைகள் இருந்துச்சு. ஒருவேளை என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. அவ ரொம்பவே கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு அவளோட பொருட்கள் சிலத இவன்ட்ட கொடுக்குறா. இது எல்லாம் இதுல இருக்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம லேடி FBI ஏஜென்ட் அவளோட மகனையும் மகளையும் கொண்டு வந்து வீட்டில் விடுறதுக்கு வர்றா. அந்த நேரம் பார்த்து அவரோட ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பத்தி பேசுறான். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கும் பூட்டுக்கும் இருந்த அந்த நட்பு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு நாள் உன் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரி இப்போதைக்கு இதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பியே போயிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் கொடுத்த அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான். உள்ள இவளோட டைரிஸ், ஃபோட்டோஸ், புக்ஸுன்னு அந்த மாதிரி நிறையா இருக்கு. அப்போ ஒரு டைரியில இவ
அந்த பேட்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ டேட் வாரியா, டைம் வாரியா எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. பேட்ஸை பத்தி எல்லாமே தெளிவா எழுதி வச்சிருக்கா. அப்போ இவ ஒண்ணு ஒண்ணா பெரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு பேடோட டீட்டெயில்ஸ் மட்டும் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருந்தோன்னே இவளுக்கு ஞாபகம் வருது. அந்த கிழிஞ்சிருக்க சைஸை பொறுத்து அவங்க அப்பா அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போய் வேகமா தேடி பார்க்குறா. தேடி பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவளோட ஆஹ் அவளோட தற்கொலை அப்போ அவ எழுதி வச்சுட்டு போன அந்த டெத் நோட்டீஸ், அதாவது தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த நோட்டீஸ்னு சொல்லி உனக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தா அது கரெக்டா இதுல இருந்து கிழிச்சுது. அப்போ கண்டிப்பா இது தற்கொலை இல்லைன்னு இவளுக்கு புரியுது. இவ கரெக்டா அங்க வச்சு பாக்குறா. இது கரெக்டா அதுல மேட்ச் ஆகுது. அப்ப இது தற்கொலை இல்ல, தற்கொலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறா. இந்த சைடு பார்த்தா நம்ம நெயில் ஜார்விஸ் FBI ஏஜென்ட்டோட ஒவ்வொரு பொருளா தூக்கி கடல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பெரிய போனை எரிஞ்சிட்டான், வாட்ச் எல்லாத்தையும் எரிஞ்சிட்டான். கடைசியா அந்த குட்டி போனை எரிய போகும்போது அந்த நம்பருக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்ணிடுறா. இவன் எடுத்து பாக்குறான், அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு பாக்குறான். அட்டன் பண்ணவே இல்லை. ஐயோ அட்டன் பண்ணக்கூடாதேன்னு இருக்கு நமக்கு. ஐயோ அட்டன் பண்ணவே இல்லை. இவ ஃபோன் பண்ணி பார்த்தா, சரி ஃபோன் பண்ணதோட விட்டு தொலையலாம்ல. கையை சும்மா இருக்காம மெசேஜ் பண்ணிடுறா. கண்டிப்பா மேடிசனை அவன் தான் கொலை பண்ணியிருக்கான், என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறான். மெசேஜ் பண்ணதா அவனும் பார்த்துட்டான். அவ்வளோதான், சோலி முடிஞ்சா. சரின்னு அந்த ஃபோனை எடுத்து அப்படியே மூடி கீழே தூக்கி போட்டுடுறான். நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை திருப்பி மட்டும் பண்ணிட்டு அந்த ஃபோனை தூக்கி கீழே போட்டுடுறான் தண்ணிக்குள்ளேயே. போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அப்பன்னா இவன் நமக்கு எதிராக தான் இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கும் ஒன்றும் புரியல. வந்து பார்க்குறேன்னா என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறா. இந்த இடத்துல நெயில் ஜார்விஸ் அந்த பையனை அடைச்சி வச்ச இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கான். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியவே இல்லை. நான் நம்புற யாரும் என்னை முழுசா கடைசி வரை காப்பாத்துறது கிடையாது. அது மாதிரிதான் அவங்களும் ஏமாத்திட்டாங்க. இனி நான் உன்னை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் FBI ஏஜென்ட்ல பேசி பேசி பார்த்துட்டு அவன் எந்த பதிலும் வராம இருக்கிறதுனால சரி நேராவே போய் பார்த்துடலான்னு அவனோட ஃப்ளாட்டுக்கு வர்றாங்க. அங்க வந்து பார்த்தா அவனோட ஃப்ளாட் பூட்டி இருக்கு. ஸோ கீழே விசாரிக்கலான்னு கீழே இருக்கிற செக்யூரிட்டியிட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், தூரத்து ரிலேட்டிவ்ஸ் மாதிரி. எனக்கு கொஞ்சம் அவரோட கீ கிடைக்குமா? நான் அவரை தேடி வந்தேன், அவர் வீட்டில் இல்லை, கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நான் உள்ளே உட்காந்து வெயிட் பண்ணுவேன்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறான்னா, அவர் வரவே இல்லை மேம் 2 நாளா. ஸோ அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெளியில் எங்கேயாவது வெயிட் பண்ணுங்க, வந்தா பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை கொஞ்சம் அப்படின்னா இல்லை அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டா. இவளும் சரின்னு வரும்போது பார்க்குறா அங்கே எல்லாத்துக்குமே அந்த டூப்ளிகேட் கீ எல்லாமே மாட்டி வச்சிருக்காங்க. சரின்னு வெளியில வந்து கால் பண்ணி பார்க்குறா. இப்பவும் கால் போகவே இல்லை. சரின்னு குப்பை தொட்டியில பார்த்தா அந்த வேஸ்டா போன சூட்கேஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரின்னு நின்று யோசிச்சுட்டு என்னமோ பண்றதுக்காக போறா. இந்த சைடு நெயில் ஜார்விஸ் கார்ல வந்துகிட்டு இருக்கான். வரும்போதே இவளோட வீட்டை ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த அரசியல்வாதி ஒலிவியால இவங்களுக்குள்ள ஆக்சுவலி என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கபடி இவங்க வந்து ஒரு அந்த வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் அந்த நெயில் ஜார்விஸோட அப்பா எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த பின்னாடி இருக்கல ஃபாரஸ்ட், அதை அழிச்சிட்டு அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறதா அவங்களோட ஐடியா. ஸோ அதுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் இந்த ஒலிவியா மத்த எல்லாருமே. ஸோ இப்போ அந்த போராட்டத்துல நடந்துச்சுல, அந்த சதியை பத்தி நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நியூஸ்ல மீடியாஸ்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ கேட்குறா, இது கண்டிப்பா அந்த நெயில் ஜார்விஸோட வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த குப்பைத்தொட்டியில கிடந்துச்சுல சூட்கேஸ், அது எல்லாத்தையும் அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் இன்னும் வரல, சரி நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் வெளியில போகணும், அது வரைக்கும் இந்த சூட்கேஸை மட்டும் உள்ள வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியிட கொடுத்தோன்னே அவனும் சரியான இம்சையா போச்சுடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை உள்ள வைக்கிறதுக்கு போறான். அந்த நேரத்துல அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல இவ என்னடானா நம்ம FBI ஏஜென்ட்டோட கீயை எடுத்துடுறான். எடுத்துட்டு இங்க வந்து வீட்டை திறந்து உள்ள வந்து பாக்குறா. உள்ள வந்து பார்த்தா அவன் இருந்ததுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரின்னு உள்ள எல்லா இடத்துலயும் தேடிட்டு உள்ள எல்லாம் வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து பார்த்தா பாத்ரூம்ல எல்லாம் ஒரே பிளட் ஸ்டெயினா இருக்கு.
ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையேன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே பிளட் ஸ்டெயின், அதை தொடச்சு போட்ட இடம், அந்த நரம்பு எல்லாமே அங்க கிடக்கு. சரின்னு இவ ஒவ்வொரு இடமா தேடுறா, அந்த கேஸுக்கு சம்மந்தமானது. அப்புறம் நேல் ஜார்விஸ் சம்மந்தமா ஏதாச்சும் அந்த பென்ட்ரைவ் ஏதாச்சும் கிடக்கா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கறா. தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த ஒலிவியா வந்து இங்க பிரஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்குறா. அங்க நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, இது யாதோ எதிரிங்க பண்ண சதின்னு மொத்தமா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க நெயில் ஜார்விஸ், அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, அந்த மொட்டை எல்லாருமே உட்காந்து அவன் என்ன பேசுறாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடானா ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறா, ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தேடி பார்க்கறா, அந்த கேஸ் சம்பந்தமா ஏதாச்சும் இருக்கான்னு. அப்ப பார்த்தா அடியில என்னமோ அந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல, அத கீழே இங்க அடியில டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கான். சரி அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்ல மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த நேரம் பார்த்து யாரோ கதவு திறந்துட்டு உள்ள வர்ற மாதிரி இருக்கு. சரின்னு ஓடி போய் உள்ள கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிடுறா. அங்க உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம லேடி FBI ஏஜென்ட் இல்ல, அவ தான் உள்ள வர்றா. உள்ள வந்த உடனே இவ சரி இவங்களும் யாருன்னு தெரிலன்னு சொல்லி வெளியில வந்து நின்னோட இவ வேமா கண்ணெடுத்து காமிச்சிடுறா. FBI ஏஜென்ட், யார் நீ, எதுக்கு இங்க வந்தேன்னு சொன்னோன்னே இவ எல்லாத்தையும் சொல்றா. நான் தான் அகதா விங்ஸ், இவரை 2-3 நாளா காணோம், நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்லை. சரி வீட்டுல இருக்காரான்னு பார்க்கலான்னு வந்தா வீடு பூட்டி இருந்துச்சு. சரின்னு நானும் அவரை தேடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றா. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நேல் ஜார்விஸை பத்தி ஒரு ஆதாரம் இருக்காது, நான் அவர்கிட்ட சொல்லி ஆகணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சால அந்த ஆதாரம், அந்த டைரியில இருந்தது, அந்த பேட் சம்பந்தமானது, அதை எடுத்து இவள்கிட்ட காமிக்கிறா. காமிச்சிட்டு நீங்க இதை யார்கிட்டயாவது சொன்னீங்களான்னு கேட்கும்போது இல்ல, யார்கிட்டையும் சொல்லலை, நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து பார்க்குற வர யார்கிட்டையும் காட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் யார்கிட்டையுமே காட்டல. ஆனா அவருக்கு என்னமோ ஆயிருக்கு, அதான் எனக்கு தெரில. கடைசியா அவரு எங்க நெயில் ஜார்விஸ் வீட்டுக்கு தான் போயிருந்தாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்ங்கிறதே எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி இவ சொல்லும்போது, இப்ப அவ என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த பென்ட்ரைவை கொடுக்குறா. இந்த பென்ட்ரைவ் தான் கிடைச்சது. கடைசி அவர் என்கிட்ட பேசும்போது நெயில் ஜார்விஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பென்ட்ரைவ் தான் எனக்கு கிடைச்சது. இங்க வந்து பார்த்தா ஒரே பிளட் ஸ்டெயின் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கொடுத்த உடனே சரின்னு அந்த பென்ட்ரைவை போட்டு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல அந்த டேவிட் இருந்தான்ல, அவன் அடப்பட்டு கிடந்த அந்த ரூம், அந்த சீன் எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு அப்ப இவ உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லி இவ அழுக ஆரம்பிச்சிடுறா. உடனே நம்ம FBI ஏஜென்ட் கேக்குறா, என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபுல்லா சொல்லுங்க, சொன்னாதான் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவ அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. இந்த சைடு நெயில் ஜார்விஸோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 7 வீக்ஸ் தள்ளி போயிருக்கிறதாவும், ஆக்சுவலி ப்ரெக்னெண்டா இருக்கலாம்னு இவங்க சந்தேகப்படுறதாவும் வீட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா, பாசிட்டிவ் வந்திருக்கு. ஆனா இவளுக்கு ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைனால ப்ரெக்னெண்டே ஆக முடியாது அப்படிங்கிறது இருந்ததுனால இவங்க எந்த சேஃப்டி மெஷர்ஸுமே எடுக்கல. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தப்போ ப்ரெக்னென்ட்னு வந்துருச்சு. ஸோ இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அவன் வேற குழந்தை வேணான்னு சொன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் சொல்றா. அப்ப நீங்க அபார்ஷன் பண்றதுக்கு எழுதி கொடுக்குறீங்களான்னு கேட்டோன்னே இல்ல, நான் அவர்கிட்ட பேசணும், பேசிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைடு இவ FBI ஏஜென்ட் சொல்றா, சரி நான் அவனை தேடுறதுல முயற்சி பண்றேன், நீங்க இதுல சம்மந்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் தேடிக்கிறேன், நீ இதுல சம்மந்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். இந்த சைடு நெயில் ஜார்விஸோட ஒய்ஃப் வெளியில வந்து அவனுக்கு கால் பண்றா. எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு அவன் சொல்றான். உடனே இவ சொல்றா, நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் அமைதியாயிடுறான். நான் இல்ல, முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு, ஆனா எப்படின்னு தெரியல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது நீ ஹாப்பியா தானே இருக்கேன்னு கேட்கும்போது ஆமா நிஜமாலே ஹாப்பியா தான் இருக்கேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு. இந்த சைடு அந்த ஒலிவியாவை காட்டுறாங்க. அவன்கிட்ட பேசுறதுக்காக நெயில் ஜார்விஸோட அப்பா வர சொல்லியிருக்காரு, நீ தனியா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்லிடுறா. இந்த சைடு அந்த FBI ஏஜென்ட் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை இப்போ நான் இங்க ஸ்டேஷன்ல ஒத்துக்க போறேன்,
நான் இப்போ ஒத்துக்க போறதுனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். ஆனா என்னை மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. என்னை மன்னிச்சிடு. நீ என்னை நம்பணும். நான் இதை உனக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றா. சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடானா வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர்ற வழியில அவங்க பையனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னாலதான், என்னோட கோவத்தினாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு அந்த ஒலிவியா இருக்கால, அவ நெயில் ஜார்விஸோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், நீங்க சம்மதிக்கல அப்படின்னு சொல்லி அதை இதை பேசி எல்லாத்தையுமே பண்ணி அவளை சம்மதிக்க வச்சிடுறாங்க. கடைசியா அந்த ஒரு பில்டிங் இருந்துச்சுல்ல, அந்த பில்டிங்க அந்த பில்டிங்க அவளுக்கு லஞ்சமா கொடுக்கறதா சொல்லி எல்லாத்தையும் பேசி அவளை ஒத்துக்க வச்சிடுறாங்க அந்த வீடு கட்டுற கான்ட்ராக்டுக்கு. சரின்னு இவளும் ஃபர்ஸ்ட் அடம் பிடிக்கிறா. லாஸ்டா அவளே ஒத்துக்கிறா. அவளை சம்மதிக்க வச்சுட்டாங்க. சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் கார்ல வந்துட்டு இருக்கும்போது வழியில நெயில் ஜார்விஸ் வரான். என்ன, எப்படி இருக்கீங்க, எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி சிமெண்ட்ரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நேத்து எப்படி குடிச்சிட்டு எல்லாம் ரகலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவளும் கிண்டல் பண்றா. இவனும் பேசிட்டு வாங்கல கொஞ்ச தூரம் நடந்து போகலாம், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். அந்த கார்டு இருக்குல்ல, அதுக்குள்ள கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான், இந்த வழியில தான் நம்ம இங்கதான் ஒரு வழி போட போறோம், பாதை மாதிரி போட்டு வாக்கிங் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு, சரி புக்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். நல்லா வந்துட்டு இருக்கு, இப்பதான் பாதி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே, எனக்கு படிக்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறான். ஆமா, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு பாதி படிக்க தர்றேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க திரும்பி அந்த பிரேனிய புட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே, நான் அவர்கிட்ட அந்த ஒரு டைம் 2 டைம் பேசுனது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, உங்ககிட்ட வேற என்னமோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் கேட்க ஆரம்பிச்சிடுறான். நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க, அப்போ நீங்க அவருக்கு மெசேஜ் பண்ணல, ஃபோன் பண்ணல அப்படிதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இவளுக்கு ரொம்ப பயமா இருந்தப்ப இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைக்கும் போது, அந்த நேரம் பார்த்து அந்த பப்ளிஷர் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ண உடனே இவளும் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம எஃபி ஏஜென்ட் காட்டுறாங்க. அவனை தேட சொல்லி நான் சொல்லியிருப்பா. அவனை பத்தி எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பயத்திலேயே ஃபோன் பேசிக்கிட்டே உள்ள சரி ஓகே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பயத்துல பேசிக்கிட்டு இருக்கா. சரின்னு அந்த எஃபி ஏஜென்ட்க்கு ஃபோன் பண்ணி பண்ணி பாக்குறா. ஃபோன் போகல. சரின்னு இந்த பக்கம் பார்த்தா நெயில் ஜார்விஸோட ஒய்ஃப் வந்துகிட்டு இருக்கா. வந்துகிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு 4-5 கார் ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நெயில் ஜார்விஸ் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் எடுக்கவே இல்லை. சரின்னு ஃபோனை ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க பக்கத்திலேயே இவ எழுதி வச்ச அந்த கதையோட கதை இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா நயில் ஜார்விஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுல மொத்தமா கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். என்னென்ன அவன் கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். தொடர்ந்து இவ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் கால் பண்றான். திருப்பியும் கால் பண்ணும்போது என்னன்னு எடுத்து பார்த்தா, நீங்க நான் சொன்னதை ரொம்பவே மீறிட்டீங்க, நான் சொன்னபடி நீங்க கேட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி ஓகே, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க பையனை கொலை செஞ்சாங்கிறதுக்காக அவன் மேல கோபம் இருக்க வேண்டிதான், அதுக்காக இப்படியா? உங்க வீட்லயே வா அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையன் ரூம்ல நான் போய் பார்த்தேன், அதுக்காக அவனை இப்படியா கொலை பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லும்போது உள்ள போய் பார்த்தா அந்த பையன் ரூம்ல தான் இருக்கான். அந்த டேவிட் செத்து போய் அவனை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி உள்ள போட்டு அப்படியே அடைச்சு வச்சிருக்கான். அவன் செத்தே போயிட்டான். அவன் நடுநடுங்கி போய் பாக்குறதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு பார்ட் தான், அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. எல்லா உண்மையும் தெரிய போற பார்ட். அதை பாக்குறதுக்கு நீங்க ஆவலா இருக்கீங்களா? கண்டிப்பா அதுல ரொம்ப பெரிய திருப்பங்கள்லாம் இருக்கும்.